ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பராக்மணி சேவாவோட அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ரெகுலர் கோட்டா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா பராக்மணி சேவாவோட புக்கிங் ஜூலை 27 ஓப்பன் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக ஆன்லைனில் ஈஸியாக கன்ஃபார்ம்டாக நாமளே புக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம திருமலா திருப்பதியிலலாம் வாலண்டரி சேவா செய்கிறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு ஆசை இருக்கும் சேவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் புக்கிங் பற்றி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் குரூப் புக்கிங் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அக்டோபரில் பிரம்மோற்சவம் வருது 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஜென்ரலாக பிரம்மோற்சவத்துக்கு தனியாக தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் கூட 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ரத சப்தமி மாதிரி விசேஷ நாட்களுக்கெல்லாம் சேவா செய்ய முடியும். பட் செப்டம்பர் 30ஆம் தேதி கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். போன மாதம் புக்கிங்கில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா செப்டம்பர் 30 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவங்கலாம் 18லேருந்து 60 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அவங்க வாலண்டரி சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 7 நாள் கணக்கில் பிரம்மோற்சவத்தப்போ அங்கே தான் இருப்பாங்க. ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பிரம்மோற்சவத்துக்கு புக் பண்ணணும்னாலும் சரி, நான் பிரம்மோற்சவத்துக்கு புக் பண்ணாலும் சரி, ஒருவேளை தனியாக அப்டேட் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இருந்தால் இல்லைனாலும் இப்போ புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா பிரம்மோற்சவத்துக்கு புக் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா இன்னும் புக்கிங் பற்றின அப்டேட் தனியாக கொடுக்கல. பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி 2ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், வெட்னஸ்டே ஸ்லாட். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்தால் அதன்படி புக் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவத்துக்கு அப்டேட் வரல அப்படின்னா ஓப்பன் ஆகிறப்ப செக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங். இப்போ குரூப் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org தான் நம்ம ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். இண்டிவிஜுவலுக்கும் சரி, குரூப்புக்கும் சரி. குரூப் புக்கிங்க்கு மெயின் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பில் மினிமம் 10 பேராவது இருக்கணும். மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் அந்த குரூப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக் பண்ணுறப்போ அந்த குரூப்புக்கு ஒருத்தர் லீடராக இருக்கணும். அந்த லீடர் ஒரே ஒரு தடவையாச்சும் சேவை செய்தவராக இருக்கணும். திருமலா திருப்பதியில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோ, நவநீத சேவாவோ, பராக்மணி சேவாவோ. இப்போது ஆல்ரெடி நான் சேவா செய்திருக்கிறதுனால எப்படி குரூப்பாக ஆட் பண்ணி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் மொபைல் நம்பர், கேப்சர் கோட்லாம் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சேவா செய்தவங்களுக்கு இந்த ஐடி இருக்கும். இப்போ நான் என்னோடய குரூப் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் டீம் லீடராக இருக்க போகிறேன்னா என் ஐடியில் நான் புக்கிங் பண்ணிக்கணும். லாகின் செய்துக்கலாம். வாலண்டரி சேவா மட்டும் நீங்கள் மொபைலில் ஆக்சுவலாக மொபைலில் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ரைட் சைட் மேலே பாருங்கள், ஒரு 3 புள்ளி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வச்சாதான் மொபைல் புக்கிங் அப்போது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும். இல்லைன்னா ஃபுல் ஸ்க்ரீன் தெரியாது, அவைலபிலிட்டியே காமிக்காது. இல்லைனா கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் புக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மொபைலே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போது நான் குரூப் லீடர் இப்போ நான் என்னோடய லிஸ்ட்டில் சேர்க்கணும். மெம்பர்ஸ்னால் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ சேவாக்ஸ் இருக்குது, அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் சேவாக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கிறவங்க சேவா செய்திருக்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஐடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நம்ம ஐடி க்ரியேட் பண்ண முடியும். அவங்களோட ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாஸ் போட்டு ஃபோன் நம்பர் போட்டால் ஆட் ஆகிடும். ஆட் சேவாக்ஸில் ஐடியே இது வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணல அப்படின்னா ஆட் நியூ சேவாக்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். யாரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. லைக் டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், அந்த மாதிரிலாம். அப்போ என்ன தப்பாக கொடுத்துட்டோம், வேறு என்ன வழி அதை மாற்றுறதுக்குன்னா, ஜென் சேவா சதனுக்கு ரைட் சைடில் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அங்கே போங்க. ஆதாரும் கேட்குறாங்க, இந்த தடவை பேன் கார்டும் கேட்டாங்க. நான் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தது மாற்றினதுக்கு. அவங்க மாற்றிட்ட பிறகு இம்மிடியேட்டாக நமக்கு எஸ்எம்எஸ் வரும். இந்த இன்ஃபர்மேஷனை இப்படி இருந்த இன்ஃபர்மேஷனை இப்படி நம்ம மாற்றிருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த எஸ்எம்எஸ் வந்தோன்னே உடனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடது மாறி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கேயே செக் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை மாற்ற போனப்போ அவங்க மாற்றினாங்க தான், ஆனால் எனக்கு மாறல. செகண்ட் டைம் தான் நான் போய் மாற்றி எஸ்எம்எஸ் வந்த பிறகு மாறி இருந்துச்சு. அதனால் எந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் மாற்றிக்க முடியலையோ, இந்த ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org நீங்கள் ஜென் சேவாஸ் அதெல்லாம் தான் போய் மாற்றிக்கணும். சம்டைம்ஸ் குரூப்பாக இருப்போம், டக்குன்னு குரூப்பை விட்டு நான் வெளியில் வரணும் அப்படின்னா டீம் லீடர் ரிமூவ் பண்ணால் நம்ம குரூப்பை விட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம இண்டிவிஜுவலாக கூட புக் பண்ணிக்கலாம். சில டைம் என்ன ஆகிடுது, ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூனால அவங்களால புக் பண்ண முடியாமல் போயிடுது இண்டிவிஜுவலாக.
அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேவா சதனில் போய் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, டோட்டலாக அவங்க அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிட்டாங்கன்னா கூட புதுசாக கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து நீங்கள் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த இஷ்யூ நீங்கள் நேரில் போய் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எது நம்மளால் ஆன்லைனில் மாற்றிக்க முடியல அது நேரில் தான் நீங்கள் போய் மாற்றிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கு இதுதான் ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாக்ஸ்னால் ஆல்ரெடி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கணும். சேவா செய்திருக்கணும்னு கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷனே செய்யாதவங்கள நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் சேவாக்ஸில் கொடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இந்த ஆட் சேவாக்ஸ். 18 பேர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், 17 பேர் கூட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப்பில் நம்ம யார் ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கு கவுண்ட்டு முக்கியம். அப்போ தான் புக்கிங் உங்களுக்கு இஷ்யூ இல்லாமல் ஆகும். 10 பேர்லேருந்து 15 பேருக்குள்ளே தான் ஆட் குரூப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம புக்கிங் பண்ணிக்க முடியும். இந்த ஆட் சேவாக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம புக்கிங் பண்ணிக்க முடியாது. நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணணும் அந்த சேவாக்ஸ்லேருந்து. அந்த குரூப்பில் 10 பேர்லேருந்து 15 பேராக இருக்கணும், அவங்களுக்கு தான் புக் ஆகும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, யார் யார் ஆட் பண்ணியிருக்கிறீங்கிறத லிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா வியூ சேவாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த வியூ சேவாக்ஸில் 15 பேர் 16 பேர் 17 பேர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் சேவாக்ஸில் குரூப்பில் ஆட் பண்ணுறப்ப மட்டும் நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறதும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கிங் அப்போ நமக்கு இஷ்யூ வரக்கூடாதுனால ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போது வியூ சேவாக்ஸில் போய் யார் யாரை நம்ம சேவாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், செக்கிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம புக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆட் டு குரூப்பில் ஆட் பண்ணிக்கணும். அவங்க தான் புக்கிங்க்கு இருப்பாங்க. ஜஸ்ட்டு ஆடு சேவாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் டு குரூப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு சேவ் டு குரூப்பை கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா குரூப்பில் ஆட் ஆகிடுவாங்க. அவங்க தான் 10லேருந்து 15 பேருக்குள்ளே இருக்கணும் குரூப்பில் இருக்கிறவங்க. ஒன்ஸ் நீங்கள் குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு குரூப் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வியூ குரூப் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டாக கொடுக்குற நேம் டீம் லீடர், செகண்ட் டீம் லீடர் கூட இருப்பாங்க, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட செகண்டாக இருக்கிறவங்க செகண்ட் டீம் லீடர். அப்படியே அது ஃபுல்லாக 15 பேர் இருப்பாங்க. நம்ம இப்போ இதில் வந்து நாங்கள் 15 பேர் ஆட் பண்ணிக்கிறதுனால இருக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் 10 பேர்லேருந்து 15 பேருக்குள்ளே எத்தனை பேர் வேணாலும் குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆடு சேவாக்ஸில் 17-18 பேர் கூட இருந்திருக்கலாம். ஆடு குரூப்பில் கரெக்டாக அந்த நம்பர் மெயின்டைன் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புக்கிங் அப்போ உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சேர்த்துட்டீங்க யாரையோ தேவையில்லை ரிமூவ் பண்ணணும், இல்லை அவங்க போகணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த வியூ சேவாக்ஸுக்கு போய் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக பாருங்கள் ரிமூவ்னு இருக்கும். ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுவாங்க. அவ்வளோதான், உங்கள் குரூப்லேருந்து அவங்க போயிடுவாங்க. அவங்க இண்டிவிஜுவலாகவும் அதுக்கப்புறம் செய்யலாம், இல்லை வேறு யார் கூடயாச்சும் சேவா கூட சேர்ந்து செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக்கிங்க்கு முன்னாடியே ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் எல்லாரோட டீட்டெயில்ஸும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டீம் லீடர் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நிறைய ஒர்க்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இங்கே மட்டும் இல்லை, புக்கிங்க்கு மட்டும் இல்லை, அங்கே போனாலுமே டீம் லீடருக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அங்கேயுமே டீம் லீடருக்கு ஒர்க் இருக்கும். இதில் நவநீத சேவானா லேடிஸ் மட்டும் செய்யக்கூடிய சேவா, 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவானா 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க. நான் ஃபெஸ்டிவல் டேஸுக்கும் நான் ஃபெஸ்டிவல் டேஸுக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிற லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க யார் வேணாலும் செய்யலாம். பராக்குமணி சேவா உண்டியல் காசு என்ற சேவா ஜென்ட்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. பப்ளிக் செக்டரில் இருக்குது, ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. அதை பற்றியும் தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபுல்லாக நம்ம ஆட் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். ஆட் சேவாக்ஸ் பண்ணிட்டோம், அடுத்து ஆட் குரூப்பும் பண்ணிட்டோம், ஃபுல் ஃபார்ம் பண்ணிட்டோம். புக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, புக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போகிறதுக்கே 20 நிமிஷம் ஆகிடாங்க. சீக்கிரமாக 1 மினிட் 2 மினிட்ஸ்க்குள்ளார தீந்துறதுனால முதலே லாகின் செய்து வச்சுக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் சேவா சர்வீசஸ் கிளிக் பண்ணி ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் நவநீத சேவா புக் பண்ணனா கூட இதுதான் ப்ராசஸ். இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புக் ஆஸ் அப்ளை ஆஸ் குரூப்புன்ட்டு, அதை சூஸ் பண்ணிக்கணும் குரூப் புக்கிங்க்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இப்போ திருமலாக்கு செய்ய போகிறீங்கன்னா 7 டேஸ் ஸ்லாட். திருமலாக்கு 7 டேஸ் மண்டே ஸ்லாட், 7 டேஸ் வெனஸ்டே ஸ்லாட் தான்
நான் ஃபெஸ்டிவல் டேஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஃபெஸ்டிவல் டைம்னு வச்சுக்கோங்க, இப்போ வைகுண்ட ஏகாதசி பிரம்மோற்சவம்னா அவங்க சொல்லுவாங்க எந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லலை அப்படின்னா நம்மளாம் கெஸ் பண்ணி தான் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேயே காமிக்கும். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். 0ங்கிறப்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத அடுத்த ப்ராசஸ்க்கு போய் கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதனால் 0வில் புக் பண்ணாதீங்க. கவுண்ட்டு காமிக்கும் எவ்வளோ கவுண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடிஷ்னல் கோட்டாலாம் போன மாதம்லாம் 100 தான் ஓப்பன் பண்ணாங்க. அடிஷ்னல் கோட்டாவில் குரூப் புக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ரெகுலர் கோட்டா புக்கிங் ஒரு 3 நிமிஷத்தில் தீருதுன்னா அடிஷ்னல் கோட்டாலாம் மின்னல் வேகத்தில் தீந்துடும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. 0ன்னு காமிக்கிறப்போ அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் அதுவாகவே கவுண்ட் காமிக்கும். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூன்னு அந்த ஸ்லாட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த ரீசனுக்காகவும் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க. அடுத்து குரூப் புக்கிங் பண்ணுறப்போ இந்த டேட் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். எத்தனை பேர் நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இண்டிவிஜுவலாக நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு டேட்டை செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே ஆகிடும். அண்ட் இன்னொன்று குரூப் புக்கிங் பண்ணுறப்போ ஒன்ஸ் சப்மிட் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது ஓகே கொடுத்து அந்த குரூப்பில் யார் யார் ஆட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் அத்தனை பேருக்கும் புக்கிங் எஸ்எம்எஸ் போயிடும். இல்லைனா டீம் லீடருக்கு மட்டும் இருக்கும். இண்டிவிஜுவல் புக்கிங்க்கும் குரூப் புக்கிங்க்கும் ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா. இது ஒன்று தான். டேட்டை சூஸ் பண்ணிட்டு உடனே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா இண்டிவிஜுவலுக்கு புக் ஆகிடும். குரூப்பாக புக் பண்ணுறப்போ ஒரு லிஸ்ட்டு வரும். அதுக்கு கீழே இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ட பிறகு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது வேறு ஒரு ஆக்ஷனை கொடுத்தீங்கன்னா அது அதுக்கும் போகாமல் இதுக்கும் போகாமல் மேபி பேஜு ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். இல்லைனா வேறு ஏதாவது டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் சுற்றினாலும் பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சில டைம் கொஞ்சம் டிலேடாக கூட நமக்கு புக் ஆகும். அதனால் எல்லாருமே அட் அ டைமில் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படியும் சுற்றுதுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், வேறு எந்த கிளிக்கும் பண்ணாமல். அண்ட் டேட் சூஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல உட்காந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த டேட்டா அந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரே ஒரு டேட்டை வச்சுட்டு தான் நீங்கள் எய்ம் பண்ணி ட்ரை பண்ணணும். இப்போ பிரம்மோற்சவத்துக்குங்கிறதுனால எந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க, 2ஆம் தேதிக்கெலாம் ஓப்பன் பண்ணுவாங்களாங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க, பிரம்மோற்சவமா நான் பிரம்மோற்சவமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக புக் பண்ணுறப்போ டேட் கன்ஃபியூஷன் நீங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணிக்காமல் ஒரே ஒரு டேட்டை எய்ம் பண்ணுங்கள். ஷியோராக உங்களுக்கு புக் ஆகும். 11 மணிக்கு முன்னாடியே லாகின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். இதில் இப்போ நவநீத சேவாவே 50 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு, ஒரு வார ஸ்லாட்டுக்கு. இப்போது 10 பேரை 5 பேர் புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இண்டிவிஜுவலுக்கு கிடைக்காது. இப்போ நான் போய் இடையில ஒரு டிக்கெட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவலாக ஒரு 9 டிக்கெட் நிற்கும் வெயிட்டிங்கில். இப்போ 9 பேருக்கு புக் பண்ணுறவங்களுக்கு அது புக் ஆகும். இப்போ 9 பேர் புக் பண்ணாமல் 8 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இன்னொன்று இண்டிவிஜுவலுக்கு தனியாக நிற்கும். அப்போ இண்டிவிஜுவல் புக் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் எத்தனை பேர் குரூப்பாக புக் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக புக் பண்ணுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி கூட நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும். ஒரு 5 பேர் சேர்ந்து 10 5 புக்கிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் ஆகிடும். அதனால தான் நீங்கள் முதலே லாகின் பண்ணி வச்சுட்டு ஆன் டைமில் இந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் 0 காமிக்கிறப்போ. அதுவாக கோட்டன் ஓப்பன் ஆன பிறகு புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்கேஸ் புக் பண்ணிவிட்டு போகல அப்படின்னா இங்கே கேன்சல் சேவா கொடுத்துருக்குறாங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இம்மீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டு சேவாக்கும் போகாமல் விட்டிங்கன்னா 90 டேஸ் கேப் ஆகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம போகலன்னா அட்லீஸ்ட் வேறு யாராச்சும் போவாங்க. ஏன்னா நிறைய பேர் சேவா செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. ஆன்லைன் புக்கிங் தான் இருக்குது. ஆஃப்லைனில் எப்படி முதல்ல இருந்துச்சு ஆஃப்லைன் புக்கிங். கீழ் திருப்பதியில் நம்ம போய் ஆஃப்லைனில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தால் அவங்க கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருந்தது. இப்போ ஆஃப்லைன் ஆஸ் பர் ரூல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அதனால் ஒரு வேளை புக் பண்ணிவிட்டு போக முடியல, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அடிஷ்னல் கோட்டாவில் அந்த கோட்டாவை ஓப்பன் பண்ணி இன்னொருத்தவங்க போவாங்க. அதனால் உங்களுக்கு போக முடியலன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. சேவாவை சொல்கிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. குரூப்பாக போகிறவங்க அத்தனை பேரோட ஆதார் வச்சுக்கோங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருமலாக்கு புக் பண்ணுறீங்கன்னா ஜென் சேவா சதனுக்கு போய் அங்கே சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. டீம் லீடர் அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு எல்லாமே செய்வாங்க. ஒரு லாக்கர் கீ வாங்குறதா இருக்கட்டும், எதுக்குமே டீம் லீடர் தான் கூப்பிட்டு சேவா அலாட் பண்ணுறதா இருக்கட்டும், டியூட்டி ஸ்லிப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டீம் லீடர் தான். ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு குரூப்பை எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனில் இருப்போம்.
அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சேவா செய்கிறது குரூப்பாக அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த குரூப் நம்ம சேவா போய் திருப்தியாக செய்துட்டு வர முடியும். ஏன்னா சேவா செய்துட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, எப்பா குரூப்பாக வரவே கூடாது, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது குரூப்பாக சேவா செய்யணும் அப்படின்னா. ஆனால் குரூப்பாக போனோம் அப்படின்னா ஜாலியாகவும் இருக்கும். எங்கே சேவா அலாட் பண்ணாலும் நம்ம ஒன்றா தான் இருப்போம், நமக்குள்ளே பேசிப்போம். ஒரு ஒர்க்கு பண்ணனா கூட ஷேர் பண்ணிட்டு செய்கிறதுக்கு போகிறதுக்கு, இப்போ எனக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என் ஒர்க்கை நீ பார்க்குறியா, உன் ஒர்க்கை நான் பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு செய்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது குரூப்பாக சேவா செய்கிறதுல. நீங்கள் குரூப்பாக சேவா செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணுங்கள். திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா கீழ் திருப்பதிலையும் சேவா செய்வோம், மேல் திருப்பதிலையும் சேவா செய்வோம், அந்த மாதிரி இருக்கும். குரூப்பாக இன்னும் நான் சேவா செய்யலை. இப்போ நான் குரூப்பாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆளுக்கு புக் பண்ணிப்பாங்க அவங்களே. அங்கே வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாகவே சேவா செய்வோம். ஆனால் நேரில் பார்த்துக்கிறப்போ இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கிறது போகிறதெல்லாம் செய்கிறது. நானே குரூப்பாக புக் பண்ணிவிட்டு இன்னும் நான் சேவா செய்ததில்லை. நீங்கள் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். குரூப்பாக சேவா செய்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக சேவா செய்தாலும் சரி, டெம்பிள் டியூட்டி அலாட் பண்ணுவாங்க. கோயில் உள்ள சேவா செய்கிறதுக்கு எங்கெல்லாம் நமக்கு திருமலாவில் செலக்ட் பண்ணுறப்போ சேவா கொடுப்பாங்க, டெம்பிள் டியூட்டி எப்படி அலாட் பண்ணுவாங்க, சன்னதி டியூட்டி எப்படி அலாட் பண்ணுவாங்க, சயன மண்டபம், குலசேகரன் படிக்கிட்டெல்லாம் போய் எப்படி சேவா செய்கிறதுங்கிறத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப் புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் சரி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் கோட்டா ஜென்ரலாக 1250 ஓப்பன் பண்ணுறாங்க திருமலாக்கு. அடிஷ்னல் கோட்டானா 100லேருந்து 400 எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ முன்ன பின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லா சேவாஸ் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். Thank you.